அண்ணன் நடை நடந்த அச்சு வெள்ளம் போல் இருப்பேன். சின்ன நட நடப்பு அழகு பெண்களா சினி வெள்ளப்பொழி அண்ணன் நடை நடந்த அச்சு வெள்ளம் போல் இருப்பேன். அச்சு வெள்ளம் போல் இருப்பேன். செல்ல நடை நடந்த அழகு பெண்களா சிலி வெள்ளம் போல் இருப்பேன். ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு ரோசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு ரோசா பூ வாடி இருக்கு அழகு பெண்களா ராசா ரோசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ரோசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ரோசா வரவில்லை அழகு பெண்களா ரோசா பூ வாடி இருக்கு. மாமா வருவாருன்னு முள்ளாந்து வெளுத்திருந்து மாமா வருவாருன்னு மாமா வருவாருன்னு முள்ளாந்து வெளுத்திருந்து மாமா வருவாருன்னு மல்லாந்து படுத்திருந்தோம். மல்லாந்து படுத்திருந்து மாமாவை மாடு மிதிச்சிருச்சு மாங்கோயில மாடு மிதிச்சிருச்சு அல்ல நடக்க அச்சு வெள்ளம் போல் இருப்பேன். சின்ன நட நடப்பு அழகு பெண்களா சினி வெள்ளப்பொழி ஏன் போட்டுக்கிட்டு மட்டார் அடிக்கிறிய ஒண்ணுமே இருக்காது, அதுக்கே போட்டுக்கிட்டு அடிப்போம். இப்படி சூப்பரா வந்தா விடுவோமா? இல்ல ஒண்ணுமே இருக்காதுக்கு அடிப்பியா? ஆபரேஷன் பண்ணாதான் கண்ணுக்கு பார்த்து பார்த்தாவே தெரியும். இல்லப்பா இருக்கிற எனக்கு தெரியாம தடையை பிடிச்சி அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தது ஒரு நோக்கமாச்சான் தெரியுறாரு. உண்மையிலே சொல்றேன், மதுரையில உங்களுக்கு தான் மார்க்கெட்டுன்னு சொன்னாங்க. எங்க இல்லன்னா கீழே விழுந்துரும், கட்டி வச்சாதான் நிக்க. பெரிய மார்க்கெட்டுக்கு போனோம்னா அங்கிட்டு சகதியாச்சாருக்கு போக முடியல. அப்படியா? அப்புறம் ஆள் ரெண்டுக்காரரு வர வர வானத்தை பாக்குது. அந்த அளவுக்கு தீட்டிட்டு வந்திருக்கு. அப்படியா? மனிதன் படம் பார்த்துருக்கும் பொறுப்பு. என்ன குறுந்தாடி வச்ச ஆள் அப்படியே கமலஹாசி மாதிரி இருக்கிய. நீங்க நாப்பில என்ன நயன்தாரா மாதிரி இருக்கிய? இப்ப நயன்தாராவுக்கு தான் மார்க்கெட் குறைஞ்சிக்கிட்டே வருது. உங்களுக்கு குறையாது, கொஞ்சம் வேலையை குறைக்கணும். அப்புறம் ஆள் ரெண்டுக்காரரு என்னங்க இந்த செவத்த தோலை பார்த்தோன்னே அந்த தோலை போட்டுக்கிட்டு அந்த அடி அடிக்கிறீங்களே கிளியாதா? இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல, தூங்குடா சின்ன தம்பி. இது வீடு கிடையாது, குட்டிச்சவருதியா. அப்போனா 2-3 கோட்டு வாங்கி கொடு. கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். போய் கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்டாங்க. ஆமா ஆமா. அடியே காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் வாடின்னு சொல்லி என்னைய வர சொல்லி விட்டு இவ எங்கே போனான்னு தெரியல. இவ்வளோ தேடுறதே என் பொழப்பா இருக்கு. அடியே தின்னுக்கிட்டே ஒரு பண்ணி பீதுன மாதிரி. அடியே போய் மூத்திரத்தை குடி, போ மூத்திரத்தை குடி. குரங்கல ஏறுதுவாரு அப்படியே இருக்கேன். அப்பா கிட்ட போனியா? வந்தோன்னு இதைத்தான் கேட்பேன். ஏன்னா அப்பா கிட்ட நான் போகல. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேனா? என்ன கேக்குற? நீ மைசூர் காட்ட போனியா, வீடியோ காட்ட போனியா? எனக்கு யார்ட்டையாவது போனியான்னு கேட்டேனா? நான் யார்ட்டையுமே இன்ன வரைக்கும் போகல தெரியுமா? அப்படிலாம் கேட்க கூடாதுடி. போனேன்னா போனேன் அதோட விட்டுறேன். அப்புறம் போனியா, வந்தியா, காசு வாங்கினியா, ஓசியா போனியா? அடி அறிவு கட்டவில்லை, விஷயங்களை கேட்கறதுக்காக போனியா? என்னத்தை கேட்டு என்னத்தாக போகுது? ஏன் இவ்வளவு சோகமாக உள்ளாய்? உன் சோகத்தின் காரணம் என்ன? மனசே சரியில்லடி. ஏண்டா சொல்லும்? என்னடி உலகம் வர வர எனக்கு உலகையே வெறுத்து போச்சு. உலகமே வெறுத்து போச்சு. நீ என்ன காரணமா நீ இந்த உலகத்தை வெறுத்தா என்று தெரிவிக்கலாமா? இப்படி பேசாத, எரிச்ச மஜரா இருக்கு. பெரிய நக்கீரம் பேச்சு, தூய தமிழ தான் பேசுவாங்க. எனக்கெல்லாம் தமிழே என்னைக்காவது ஒரு நாள் தான் நல்லா வரும். அப்ப இவ்வளவு நேரம் மலையாளத்திலே பேசிக்கிருந்த, ஹிந்தியில பேசுற அடியா விளங்காச்சிருக்கி. நானே மனசு சரியில்லைன்னு சொல்லி வேதனையோட கிடக்குறேன். நான் ஹிந்தியில பேசிக்கிட்டு இருக்கேன், தந்தியில பேசிக்கிட்டு இருக்கேங்கிறேன். சொல்லு. வாழ்க்கையில பொம்பளையா பிறக்கவே கூடாதுடி. ஏன் அப்படி? பொம்பளையா பிறந்தன்னு வையேன், இந்த வழுக்க விழுந்த ஆளுகளை நினைக்கவே கூடாது. கொலகாரம் மனுஷங்க வழுக்க விழுக விழுக மட்டார் மட்டார்னு அடிக்கிறாங்க. அவர் உனக்கு என்ன வேணும்? யார சொல்ற? நீ யார சொன்ன? பொதுவா சொல்றேன். பொதுவா சொன்னத நீ ஏன்டா சொல்றப்ப? அடே ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்க. சொன்னால் தானே தெரியும். இப்படி பேசாத, தெரியும். நீ பொம்பளை நானும் பொம்பளை. இந்த பெண்கள் வாழ்க்கையை கூண்டுக்குள்ள அடப்பட்ட கிளிகள் மாதிரிடி. பிறந்த உடனே அப்பா அம்மா பாதுகாப்பு. அதே பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அண்ணன் தம்பிய பாதுகாப்பு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கணவருடைய பாதுகாப்பு. காலம் போன கடைசியில பிள்ளைங்க பாதுகாப்புல வாழ்ற தாண்டி நம்ம வாழ்க்கை. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன? முதியோர்கள் இல்லம்தான் பாதுகாப்பு. அதுதான் உண்மையான விஷயம். என்னடி இப்படி சொல்ற? நல்ல பிள்ளைங்க அமைஞ்சா தாய் தப்பனை நல்லா பாத்துக்கிறங்க. ஆமா. பிள்ளைங்க சரியில்லைன்னு வையே, தாய்மார்களுக்கு எல்லாத்துக்குமே அனாதை இல்லம்தான். தெரியுதுல? ஐயோ, அதனாலேயே கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்டி இப்படி சொல்ற? உனையவே நினைச்சுக்கிட்டு இருக்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏய் சத்தியமா சொல்றேன், கல்யாணமே வேணாம், பேசாம பிரம்மச்சாரியா கூட வாழ்ந்துடலாம். என்னடி இப்படி சொல்ற? இப்ப ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தண்ணி அடிக்காத ஆளு, பீடி சிகரெட் அடிக்காத ஆளு, கஞ்சா குடிக்காத ஆளு, இந்த கணேஷ் பையில போடாத ஆளு, இப்படி ஒரு ஆளு மட்டும் ஒரு பெண்ணுக்கு வாச்சிட்டு அந்த பெண்ணோட வாழ்க்கை சொர்க்கம்டி. உண்மையிலே சொல்றேன். ஆமா, போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் கண்டிப்பா அந்த புள்ள. ஆனா இப்படி மாப்பிள்ளை யாராவது இப்ப கிடைக்குமா? இப்ப 100ல ஒருத்தையும் கூட கிடைக்க மாட்டேன். ஏங்க அப்பா, இந்த சரக்குல 18 48ன்னு ஒன்று இருக்குடி. அப்படின்னா என்ன விளக்கம்? 18 வயசுல சாப்பிடு, 48 வயசுல செத்துப்போம். அப்ப எக்ஸ்பிரஸ்னா போவோம், சீக்கிரமா போறது, ஜெட்டு சீக்கிரமா போறது. ஆமா, அந்த சரக்கை சாப்பிட்டா கூட வாய் ஓரளவுக்கு நாராது. இருக்குதுலயே லோக்கல் சரக்கு எதுவோ அதை தேடி கண்டுபிடிச்சு. ஆமா, தக்காளி பொன நாத்தம் நாரும், சாக்கடை நாத்தம் நாரும், அதை குடிச்சு விட்டு நம்மளுக்கு அந்த வாடையே பிடிக்காது. அது போக இந்த பீடி சிரட்டு அதை போட்டு 4 இழுத்து விட்டு, இந்த கணேஷ் போயிலன்னு சொல்லி அதையும் போட்டு, இந்த மூக்க நோண்டுற மாதிரியே நோண்டி வெளியே போட்டு விட்டு, அந்த நாத்த வாயோட வீட்டுல வந்து பொண்டாட்டி வாயில முத்த கொடுப்பியாம் பாரு. அப்படி மணக்கம். அடேங்கப்பா, அதுக்கு அந்த அம்மா மருந்தை குடிச்சிட்டு செத்து போகணும். அந்த வீச்சத்தையும் பொறுப்படுத்தாம புருஷனே தெய்வம் சொல்லி பொம்பளை வாழ்றான் பாரு. ஆமா, அதை நினைச்சா ஒரு பக்கம் வேதனையா இருக்குடி. அவங்க தாண்டி உண்மையான மனசாட்சி. அடியே காலையில எந்திரிச்சோடனே புருஷன் காலை தொட்டு கும்புறாங்களே, ஏன் சொல்லு? கணவனை கண்கண்ட தெய்வம்னு அந்த தெய்வத்துடைய காலை தொட்டு வணங்குகிறார்கள் தாய்மார்கள். அடேங்க அப்பா, கணவனே கண்கண்ட தெய்வம். ஆமா, அடி போடி கொங்காப்பை மவளே, அதுக்கா காலை தொட்டு கும்புறாங்க? புருஷன் படுத்திருக்கும் போது காலை ஏன் தெரியுமா தொட்டு கும்புறாங்க? அப்படி காலை தொடும் பொழுது அந்த கட்டை ஒரு டிங்கி டிங்குன்னு அடிச்சுனோம். ஏன் எப்பா புருஷன் உசுரோட இருக்காண்டா இன்னும் சாகாம அதை செக் பண்றதுக்காகத்தான் காலை தொட்டு பாக்குறது. எனக்கு இப்ப தாண்டி இதுக்கு விளக்கமே தெரியுது. அதெல்லாம் ஒரு செக்கிங்டி. காலத்துல தாலி போட்டுருப்பாங்க தெரியுமா? ஆமா, காலை தொட்டு கும்பிட்டு முடிச்சோடனே நான் தாலி எடுத்து கண்டு ஒத்திக்குவாங்க. ஆமா, ஏன் சொல்லு? இந்த மாங்கல்யம் 100 வயசுக்கு என் கழுத்துல இருக்கட்டும், என் புருஷனுக்கு 100 வயசு கொடுக்கணும்னா மசித்துல கழுத்துல தொங்க. குடிகார புருஷனா இருப்பான், ராத்திரி படுத்திருக்கும் போது தாலி அத்து கொண்டு போய் குடிச்சு விட்டானா காலையில எந்திரிச்சு செக் பண்ணிக்குது. அப்பா கழுத்துல தாலி கிடக்குதுடா, ஆண்டவா எதிர்க்கு நைட்டா புருஷன் அத்துக்கிட்டு போல. அதை செக் பண்றதுக்காக தான் கழுத்துல தாலி வாக்குறது. இதெல்லாம் நிறைய ஒரு நிறைய நான் கத்துக்கிறேன். நிறைய கத்துக்கோ. சரி அடியே, நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். யார் அந்த ஆளு? யார் தெரியுமா? யாரு? முன்னாடிதான் இருக்காரு. முன்னாடியா? முன்னாடி நிறைய பேர் இருக்காங்களேடி. கருப்ப கலையா வெள்ளை சட்டை போட்டு வழுக்கியா உட்காந்துருப்பாரு. யார சொல்ற? வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவரா? ஆஹா, ஆத்தாடி, அவருக்கு செல்ஃப் எடுக்காதடி. நீ வேற செல்ஃப் எடுக்காத வண்டி, அதெல்லாம் உனக்கு தான் சரியா வரும். என்னது? அப்ப நீ யார சொல்ற? அப்பதான் காரு வேலை பார்த்து வச்சிருக்காரு. யாரு? என்னை ஊட்டிக்கு கொடைக்கானலுக்குலாம் கூட்டிட்டு போறேன்னு இருக்காரு. எதுக்கு? மசித்த புடுங்க கேக்குற பாரு. ஊட்டி கொடைக்கானலுக்கு எது கூட்டிட்டு போவாங்க? சுத்தி பாக்குறதுக்கு. யார் தெரியுமா? யாரு? அந்த வீடியோக்காரர் தான். கண்ணாண்ணனா? அவரை நான் ரொம்ப லைக் பண்றேன்டி. எப்படி? என்னைய அவர் ரொம்ப லைக் பண்றாரு. அப்படியா? ஆனா எங்க 2 பேத்துக்கு சண்டை வந்துச்சுன்னு ஏன் அவர் தப்பிச்சுக்குவாரு. எப்படி? முடிய பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல, அழிக்கிட்டு ஓடிடுவாருல, அதுக்கு சொல்ல வந்தேன். சரி அம்மா பாத்தியா? பாக்கணும்டி. அம்மா நான் இன்னும் பாக்கலடி. அம்மாவை பாப்போம். காவலுக்கு போற விஷயத்த அம்மாட்ட கேட்க. அதனால ரொம்ப ஒழுக்கமா அடக்க லட்சணமா அம்மா பார்த்து காவலுக்கு போற விஷயத்த. அதனால அம்மாவை கூப்பிடுவோம். அம்மா வந்தா காவலுக்கு போற விஷயத்த பேசுவோமே. ஊழங்காலி இன்னும் ஜானலையே. ஊழங்காலி எங்க ஜானலையே? மாமா அழகேசே மாமா. அம்மா இங்கே வா வா. ஆசி முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயத்தை காய்ச்சி ஊத்து. சரி வாங்கம்மா. சோறுன்னு எனக்கு பசிக்குது. வந்துட்டாரா? மைக்க போட்டு விடுங்க. வெகு நாளாக உன்னை தான் எண்ணிட்டால் கண்ணை நான் தேடுறேன்.
தேங்க்யூ. நான் குலுக்கியதுக்காக கை தட்டியதற்கு அம்மா வணக்கம்மா. நிலப்போடு பொழுடுமா வணக்கம்மா. வணக்கம். பணிவு உயர்வை தரும். டேய் இந்தாடி என்ன பண்ற? பணிஞ்சு அம்மா ரொம்பலாம் படியாத சரியா? ஏமா இவருக்கு மேடையிலே வழியா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அருமை மகள் நந்தினி அவர்களை பாராட்டி கண்ணியமிக்க காவல்துறை ஓய்வு சங்கத்தினரை சேர்ந்தவர்கள் காவல்துறை ஓய்வு சங்கத்தினர் அவர்கள் சார்பாக ராஜநடி நந்தினி அவர்களுக்காக ரூபாய் 101 பரிசாக வழங்கி தயவு செய்து வந்திருக்கும் நாரதரை மிரட்ட வேண்டாம் என்று 101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். எனக்காக அன்பளிப்பு பண்ணி வாரி வழங்கிய என்னம்மா அன்புள்ளங்க அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். மிரட்ட வேண்டாம்னு சொன்ன அப்படி. கூமாப்பட்டியை சேர்ந்த எங்கேயோ கொளுத்தி குப்புசாமி அவர்கள் என்னை பாராட்டி எனக்காக ரூபாய் 2000 அன்பளிப்பாக கடன் சொல்லியிருக்காரு. அன்புள்ளத்திற்கு நன்றி. சரி வணக்கம்டி. எத்தனை தடவை சொல்லுவ? பயமா இருக்கா பணிவு இல்லையா? இல்லையாம்மா. அப்பா சொன்னாங்க கண்ணும் கருத்தமா காட்டுக்கு போய் காவலெல்லாம் பார்க்கணும்னு. ஆமாம்மா. வந்தமா காவல் பார்த்தமா போனமான்னு இருக்கணும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்னடி வந்தம்மா செஞ்சம்மா சரி போனம்மா. நீங்க ரொம்ப நீ சோகமா இருக்கீ. என்னடி சாமி காரணம் உனக்கு? ஆமா வரும்போது எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரு. வெறுமனையாத்தியா வர்றாரு. அச்சச்சோ. இந்த ட்ரிபிள் கே தான். தங்கச்சி வரும்போது மட்டும் பிஸ்கட் அது வாங்கிட்டு வர்றாரு. தில்லே லே 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 லோ புள்ள ரங்குமா. எங்கம்மா கட்டிங் மேல இறங்க மாட்டேங்குது. அம்மா அவளுக்கு புருஷனே தங்க மாட்டேங்கிறா, புள்ள தங்குமாவா? புள்ள தங்குமா? புள்ள உறங்குமாங்க. புள்ள உறங்குமா? தில்லே லே 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 லோ புள்ள ரங்குமா. 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 தில்லே லே 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 லோ பார்த்தாலும் பார்த்து நடி புள்ள ரங்குமா. பார்த்துக்கிட்டே நிப்பேன் நடி புள்ள ரங்குமா. அடியே பார்த்தாலும் பார்த்திருக்க புள்ள ரங்குமா. பார்த்துக்கிட்டே நிப்பேன் நடி புள்ள ரங்குமா. பார்த்தாலும் பார்த்து நடி புள்ள ரங்குமா. பார்த்துக்கிட்டே நிப்பேன் நடி புள்ள ரங்குமா. பார்த்தாலும் பார்த்திருக்க புள்ள ரங்குமா. பார்த்துக்கிட்டே நிப்பேன் நடி புள்ள ரங்குமா. தில்லே லே லேல புள்ள ரங்கம்மா. லேல புள்ள ரங்கம்மா. ஊருக்குமே வருவா புள்ள ரங்குமா. வெள்ளக்காரி பள்ளிக்கூட புள்ள ரங்குமா. அடியே ஊருக்கு வேங்கார புள்ள ரங்குமா. வெள்ளக்காரி பள்ளிக்கூட புள்ள ரங்குமா. ஊருக்குமே வருவா புள்ள ரங்குமா. வெள்ளக்காரி பள்ளிக்கூட புள்ள ரங்குமா. ஊருக்குமே வருவா புள்ள ரங்குமா. வெள்ளக்காரி பள்ளிக்கூட புள்ள ரங்குமா. லேல புள்ள ரங்கம்மா. லேல புள்ள ரங்கம்மா. புஞ்ச மரத்தடியில் புள்ள ரங்குமா. புள்ள ரங்குமா. புஞ்ச கட்டி ஆடுவோமா புள்ள ரங்குமா. அடியே மூஞ்ச மரத்தில் ஒரு புள்ள ரங்குமா. மூஞ்ச கட்டி ஆடுமா புள்ள ரங்குமா. புஞ்ச மரத்தடியில் புள்ள ரங்குமா. புஞ்ச கட்டி ஆடுவோமா புள்ள ரங்குமா. புஞ்ச மரத்தடியில் புள்ள ரங்குமா. புஞ்ச கட்டி ஆடுவோமா புள்ள ரங்குமா. லேல புள்ள ரங்கம்மா. லேல புள்ள ரங்கம்மா. லேல புள்ள ரங்கம்மா. லேல புள்ள. ஏய் ஏய் தாடி. ஏய் 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 இந்த அடி எங்கடி அடிக்கிற? முந்தானே ஏய் சந்தோஷமா விளையாடும்போது நீ என்ன முந்தானத்து 500 ரூபா தரேன் ஒப்பாரி வீட்டுக்கு வந்து அடி நான் இங்கே போயிட்டு வந்தேன். ஆலோலம் 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 சோ ஆலோலமே. இந்த ஆட்டத்தில் ஒரு நிபந்தனை. தலைவி எப்படி ஆடுறாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் ஆடணும். அதானே உண்மை.
கிடக்குறாரு. களி செவத்தோட கிடக்குறதா என்ன ஏமாந்து ஓவ உன் வேட்டிக்குள்ள என்ன கிடக்குது அதுதான் இங்கேயும் கிடக்குது. ஆடக்கூடாது. அந்த பிள்ளைகிட்ட மட்டும் இடிச்சு ஆடுறாங்க, அப்புறம் என்கிட்ட மட்டும் இடிச்சு ஆடணுமா இல்லையா? வாங்கம்மா சேர்ந்து. என்னடி நடக்குதுங்க? எங்க ஊர்ல கபடி விளையாண்ட ஞாபகம். ஆலோலம் சோ ஆலோலமே நீங்க ஆடுறதுல நாங்க ஆடுறோம்ல. இப்ப நான் ஆடுறதை இப்ப போய் வாடணும். நான் ஆடுறதை இப்ப போய் வாடணும். இப்ப திருப்பியுமா? ஆமா, அப்ப அதை கை தட்டி மூட்டு வந்துச்சு. கண்டிப்பா ஆடும் என் மகன். ஏங்க நீங்க ஆரம்பத்துல அத்தனை அவ்வளவு ஆட்டம் ஆடையில ஆடினாங்கல்ல, ஆடிடும்ல. கண்டிப்பா ஆடும் என் மகன். எப்படிங்க? ஆலோலோ ஆட மாட்டேங்கிறா. நான் சரியா கவனிக்கலங்க, மறுபடியும் ஆடுங்க அந்த ஆட்டத்தை. அப்படிதான் ஊரை ஏமாத்துறது. ஆலோலம் சோ செத்த நேரத்தில் என் கருப்பு பாலா போயிருக்கும். பச்சை வெட்டி போட்டு காம வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கேன். குலகார மனசா, 100 நாள் சத்யராஜன் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். காம வெறி பிடிச்சாரு இந்தாடி அவர் திருப்பதிக்கு 1 மாசமா விரதம் இருந்து இன்னைக்கு தான் வந்திருக்காரு திருப்பதி. நான் தான் கிடைச்சேனா? ஆலோலம் சோ ஆலோலமே